வடபகுதியை மீளவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சமூகமாக இந்த நாட்டுக்குள் கட்டியெழுப்புவது என்ற விடயத்தில் ஆக்கபூர்வமாக தென்னிலங்கையோ அல்லது இலங்கையினுடைய தேசிய அரசியலோ சிந்திக்கும் என எதிர்பார்ப்பது மிகவும் மடமைத்தனமானது. அவர்கள் பேச்சளவில் நிரம்ப பேசுவார்கள், ஆனாலும் அவர்களால் அந்த விடயங்களை முன்னெடுக்க முடியாது. அந்த அளவிற்கு 70-80 வருடங்களுக்கு மேலாக கட்டமைக்கப்பட்டுள்ள அந்த அரச பொறிமுறையும் அரசாங்க கட்டமைப்பும் அதற்கு இன்னமும் நெகிழ்ந்து கொடுக்க தயாராக இல்லை. இத்தகைய நிலைமையில் ஒரே நாடாக நாங்கள் வாழப்போகும் நிலையில் இலங்கை தீவிற்குள் தெற்கு மேற்கு பிரதேசங்கள் எல்லாம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது வடக்கு கிழக்கு மாகாணங்கள், குறிப்பாக வடக்கு மாகாணம் தன்னை அந்த தெற்கு மேற்கு பிரதேச மாகாணங்கள் பிராந்தியங்களுக்கு சமமாக நிலைப்படுத்த வேண்டுமென்றால் எவ்வாறு நிலைப்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய அபிவிருத்தி செல்லறி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இன்று நான் உங்களுடன் தமிழ் மக்களுடைய மீளெழுச்சி அல்லது வடகிழக்கு மாகாணங்களுடைய உயர்வு மேம்பாடு சம்பந்தமாக ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். அடிப்படையாக ஒரு சமூகம் இயல்பான போக்கில் மேலெழுந்து வருவதற்கே அது பல்வேறு காரணிகள் அவர்களுக்கு காரணமாக இருக்கும். வளங்கள் அவர்களுக்கு இடைப்பெருமையுடையதாக இருக்க வேண்டும். அவருடைய ஆளுமைகள், ஆற்றல்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், அவர்களை வழிநடத்துகின்ற பண்பாட்டு விழுமியங்கள், இப்படி பல்வேறு விடயங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது குறிப்பாக இன்றொரு 80-90 வருடங்கள் சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து பல்வேறு விதமான பொருளாதார ஒடுக்குமுறைகளாலும் எல்லைப்படுத்தல்களினாலும் அபிவிருத்தி எல்லைப்படுத்தல்களினாலும் ஒடுக்குமுறைகளினாலும் பின்பு வந்த யுத்தங்களினாலும் வன்முறைகளினாலும் ஈழத்தமிழ் சமூகமாகிய இந்த வடகிழக்கில் வாழுகின்ற பெரும்பான்மையாக உள்ள மக்கள் மிகவும் பாதிப்படைந்து மிக கீழ்நிலையில் இருக்கின்றார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்களுடைய அவர்கள் கொடுக்கின்ற அந்த நிதி ஆதரவு ஒரு வீக்கம் போன்று காணப்படுகின்றது. உண்மையில் இந்த வடகிழக்குடைய பொருளாதாரம் இன்னமும் சரியான அடித்தளத்தில் கட்டியெழுப்பப்படவில்லை. அதே வேளையில் இலங்கை என்கின்ற ஒரு நாட்டிற்குள் வடக்கு கிழக்கு, குறிப்பாக வடக்கினுள் யுத்தம் கூர்மைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 30 வருடங்களாக நடந்து போன அதே காலத்தில் சிறந்த பொருளாதாரத்தின் அனுகூலங்களுக்கூடாக இந்த நாட்டின் மறுபகுதியான தென்பகுதியும் தென்மேற்கு பகுதியும் தங்களை தக்க வைத்து ஏதோ ஒரு வகையில் நிலைப்படுத்தி கொண்டுள்ளன. தங்களை தொடர்ச்சியாக மேலே கொண்டு செல்வதற்காக தங்களுக்கான ஒரு வளர்ச்சி படிமுறைகளை தாங்கள் கொண்டிருக்கின்றன. 2009 யுத்தம், ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு யுத்தம் அற்ற நிலைமை ஒன்று உருவாகிய பின்பும் கூட இன்னமும் கூட வடகிழக்கில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் வெறும் பேச்சளவிலும் வாக்குறுதி அளவிலும் இருக்கின்றனவே தவிர அது இன்னும் முழுமையாக ஒரு செயற்பாட்டுக்கு வரவில்லை. வள ஒதுக்கீடுகள் கூட பொதுவான உட்கட்டுமானங்கள், சமூக உட்கட்டுமானங்கள், வீதி பாலங்கள், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, மின்சாரம், பாடசாலை, வைத்தியம், இவ்வாறான சமூக நல கட்டுமானங்கள் இல்லை சமூக கட்டுமானங்களில் பெருமளவு மூலதனத்தை யுத்தத்துக்கு பின்பு புனர்வாழ்வு என்ற பெயரில் சர்வதேசத்தின் உதவியுடன் அர்ப்பணிக்கப்பட்டு கட்டியெழுப்பப்பட்டிருந்தாலும் பொருளாதார கட்டுமானங்கள், சமூகத்தின் கட்டுமானங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டு திட்டமிட்ட முறையில் கட்டியெழுப்பப்படவில்லை. அதை யார் செய்வது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. கடந்த 90 வருடங்களுக்கு மேலாக ஒரு இன ரீதியான சிந்தனைகளினால், இன வேறுபாட்டு சிந்தனைகளினால் கூர்மைப்படுத்தப்பட்டு பிளவுபட்டிருக்கின்ற சமூகமும் அந்த சிந்தனையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைமைத்துவமும் தொடர்ந்தும் அதே சிந்தனையிலே இப்பொழுதும் இருக்கின்ற நிலைமையில் வடபகுதியை மீளவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சமூகமாக இந்த நாட்டுக்குள் கட்டியெழுப்புவது என்ற விடயத்தில் ஆக்கபூர்வமாக தென்னிலங்கையோ அல்லது இலங்கையினுடைய தேசிய அரசியலோ சிந்திக்கும் என எதிர்பார்ப்பது மிகவும் மடமைத்தனமானது. அவர்கள் பேச்சளவில் நிரம்ப பேசுவார்கள், ஆனாலும் அவர்களால் அந்த விடயங்களை முன்னெடுக்க முடியாது. அந்த அளவிற்கு 70-80 வருடங்களுக்கு மேலாக கட்டமைக்கப்பட்டுள்ள அந்த அரச பொறிமுறையும் அரசாங்க கட்டமைப்பும் அதற்கு இன்னமும் நெகிழ்ந்து கொடுக்க தயாராக இல்லை. இத்தகைய நிலைமையில் ஒரே நாடாக நாங்கள் வாழப்போகும் நிலையில் இலங்கை தீவிற்குள் தெற்கு மேற்கு பிரதேசங்கள் எல்லாம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது வடக்கு கிழக்கு மாகாணங்கள், குறிப்பாக வடக்கு மாகாணம் தன்னை அந்த
தெற்கு மேற்கு பிரதேச மாகாணங்கள் பிராந்தியங்களுக்கு சமமாக நிலைப்படுத்த வேண்டுமென்றால் எவ்வாறு நிலைப்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய அபிவிருத்தி செல்லறி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். எந்த பாதையூடாக நாங்கள் விரைவாக பயணித்தால் தெற்குக்கும் மேற்குக்கும் குறையாத முறையில் நாங்கள் எங்களை குறுகிய காலத்தில் நிமிர்த்தலாம், நிலைநிறுத்தலாம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான விடயம். மற்றொரு விடயம், இலங்கையின் சனத்தொகை கட்டமைப்பில் இன்று வடபகுதியில் வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கிட்டத்தட்ட 12, 13, 14 வீதத்துக்குள் தான் இருப்பார்கள். ஆனால் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக கிட்ட என்று 72 வீதத்திற்கு மேல் இருக்கின்றார்கள். எனவே அரசியல் வாக்குப்பலம் எப்பொழுதும் அவர்கள் கையில் தான் இருக்கும். அதனால் கட்டமைக்கப்படுகின்ற அரசியல் அதிகாரமும் அவர்கள் கையில் தான் இருக்கும். அத்தகைய நிலைமையில் அந்த அதிகார பீடங்களுடன் பேரம் பேசி இந்த தமிழ் மக்களின் இருப்பையும் வடகிழக்கு மக்களின் இருப்பையும் கட்டியெழுப்பதற்கான பேரம் பேசும் திறனை நாங்கள் கொண்டிருப்பதற்கு எங்களிடம் இருக்கின்ற எங்களுடைய சனத்தொகை பலம் எந்த விதத்திலும் போதாது. அதனை நாங்கள் விரைந்து மேம்படுத்தவும் முடியாது. அத்தகைய நிலைமையில் நாங்கள் வேறு ஒரு வாய்ப்பாட்டை, ஒரு சூத்திரத்தை உருவாக்க முடியுமா என்று தேட வேண்டி இருக்கின்றது. நாங்கள் எண்ணிக்கையில் 12 வீதமோ 13 வீதமாக இருந்தாலும் எங்களுடைய ஆற்றல்களாலும் ஆளுமைகளாலும் நாங்கள் தலைமைத்துவம் தாங்குகின்ற நிறுவனங்களாலும் நாங்கள் இந்த தேசத்திற்கு அர்ப்பணிக்கும் பொருண்மைய வளங்களாலும் பொருண்மைய செயற்பாடுகளாலும் எங்களை ஒரு பலங்கொண்ட சமூகமாக நிமிர்த்தும் போது எங்களுடைய கோரிக்கைகளும் விருப்புகளும் முன்னுரிமைகளும் அந்த தேசிய அரசாங்கத்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு தான் எங்களால் பேரம் பேசும் திறனை கட்டியெழுப்ப முடியும். அமெரிக்காவிலே ஒரு 2 வீதமாக இருக்கின்ற யூதர்கள், அவர்கள் அமெரிக்காவுடைய ஆராய்ச்சித்துறை, அபிவிருத்தித்துறை, அணுவிஞ்ஞானம், நிதி, வங்கியியல், பொருண்மையம், முதலீடு, மருத்துவம், ஆராய்ச்சி என பல்வேறு விடயங்களிலும் எல்லா இடங்களிலும் முழுமையாக தங்களது ஆளுமையை பதித்து ஒரு வகையில் தங்களுடைய ஆளுமை கீழான கட்டுப்பாட்டுகள் அவற்றை வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த 2 விதமான மக்களால் அமெரிக்க அரசினை தங்களுக்கு சாதகமாக, தங்கள் தாய்நாடான இஸ்ரேலுக்கு சாதகமாக அந்த அரசை கையாள முடிகின்றது. இதுதான் அந்த பேரம்பேசல் திறனுடைய உண்மை. எண்ணிக்கையில் சிறியவர்களாக இருந்தாலும் ஆளுமைகளாலும் ஆற்றல்களாலும் நிறுவனங்களாலும் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக மாறுவது. இதே போன்ற இன்னும் ஒரு அனுபவம், கொரிய யுத்தத்திற்கு பின்பு தென்கொரியா மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு மிகவும் வறுமையின் கீழ் இருந்தது. அந்த தேசத்தின் தலைவர்கள் முன்பும் ஒரு பாரிய கேள்வி இருந்தது, எவ்வாறு நாங்கள் தென்கொரியாவை மீண்டும் ஒரு பலமான தேசமாக உருவாக்கலாம் என்று. அதற்காக அவர்கள் தெரிந்தெடுத்த தெரிவு அறிவும் கல்வியும் தொழில்நுட்பம். அந்த அறிவும் கல்வியும் தொழில்நுட்பமும் நேரடியாக தொடர்புபடுவது மனித வளத்தோடு. தங்களுடைய சனத்தொகையை அறிவும் ஆற்றலும் தொழில்நுட்பமும் நிறுவனங்களுக்கான உரித்தாண்மையும் கொண்டவர்களாக மாற்றுகின்ற முதலாவது தெரிவை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அவ்வாறு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக மிக வேகமாக தென்கொரியா வளர்ந்து வருகின்ற நிலைமையில் தங்களுக்கு தேவையான கீழ் மற்ற நடுத்தர அல்ல அதற்கு கீழுள்ள தொழில்களை செய்வதற்காக, தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களை கூட செய்வதற்காக அத்தகைய உற்பத்தி நிறுவனங்களிடமும் தொழிற்சாலைகளிலும் நிறுவனங்களிலும் பணியாற்றுவதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தரக்கூடிய தொழிலாளர்களை, உழைப்பாளர்களை அங்கு வரவேற்றார்கள். அதன் மூலம் தென்கொரியா ஒரு மிகவும் பலமான ஒரு கைத்தொழில் நாடாக இந்த உலகின் முன் தலையை நிமித்தி இருக்கின்றது. எனவே அங்கு ஒரு மிக தெரிவு செய்யப்பட்ட ஒரு தந்திரோபாயம் தங்களுடைய மனித வளத்தை மேம்படுத்துவது பற்றியதாக இருந்தது. மற்றொரு உதாரணமாக சிங்கப்பூரை நாங்கள் சொல்லலாம். சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்து எடுத்த போது ஒரு சிறிய கரையோர மீன்பிடி கிராமம் போன்ற ஒன்றுதான். அதனுடைய பரப்பளவு யாழ்ப்பாண குடா நாட்டுக்கு சமமாக கூட இல்லை. அப்படியான ஒரு தேசம், குடிநீருக்காக மலேசியாவில் தங்கியிருக்கக்கூடிய நாடு, 5 தேசிய இனங்களை, வேறுபட்ட தேசிய இனங்களையும் மொழிகளையும் கொண்டிருந்த மக்களை கொண்டிருந்த ஒரு சிறிய இடம். அதற்காக அவனுடைய தந்தை லீ குவான் யூ அவர்கள் போட்ட திட்டங்களில் ஒன்று அந்த சிங்கப்பூருடைய மனித வளத்தை மிக வேகமாக வலுப்படுத்துவது. எனவே இங்கே எல்லா உதாரணங்களிலும் மனித வள மேம்பாடு எங்களுக்கு முதன்மையாக இருக்கின்றது. ஆனால் இந்த மனித வள மேம்பாடு எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி இதுவரை நாங்கள் எங்களது அரசியல் தலைமைகளிடம் நாங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் கூட ஏனைய புத்திஜீவிகள் கூட நாங்கள் யோசித்திருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு அடிப்படையான தவறு ஒன்றை விட்டு கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நாங்கள் எங்களுடைய தலை நிமிர்ந்த
விரைவுபடுத்தப்பட்ட மேலெழுச்சிக்கான பாதையில் எந்த திசையில் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும், அந்த திசைக்கான எங்களுடைய மனித வளம் எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் பற்றி இதுவரையும் ஒரு கொள்கை ரீதியான எந்த ஒரு விடயங்களையும் கலந்துரையாடியதாக என்னால் அறிய முடியவில்லை. எனவே இப்பொழுது எங்களிடம் ஒரு சிந்தனை மாற்றம் உண்டு, மிக அவசரமாக தேவையாக இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் இந்த இலங்கையினுடைய தேசிய கல்வி திட்டத்திற்குள் அடக்கப்பட்டிருக்கின்றோம். அது ஒரு சாதாரணமான தேசத்தில் சாதாரணமான மக்கள் தொகுதிக்கு அது பொருத்தமானதாக இருக்கலாம். ஆனால் ஒடுக்கப்பட்டு யுத்தத்தால் சீரழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற வைக்கப்பட்டு தொடர்ந்தும் ஒடுக்குமுறைக்குள் இருக்கின்ற ஒரு சமூகம் தன்னை விரைந்து மீண்டும் கட்டமைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கல்வி முறை பொருத்தமானதா என்ற ஒரு கேள்வி வரும். ஆனாலும் நாங்கள் ஒரு நாட்டுக்குள் இருக்கும்போது அந்த நாட்டின் அடிப்படையான தேசிய கல்வி கொள்கையை விட்டு நாங்கள் விலக முடியாது. அத்தகைய நிலைமையில் இது பொருத்தமானதா என்று கேட்பதை விட இது எங்களுக்கு போதியதா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் அந்த இலங்கையின் தேசிய கல்வி திட்டங்களுக்குள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதே வேளையில் அந்த பயணம் எங்களை நாங்கள் நினைப்பது போன்ற பாய்ச்சலுக்கு எங்களை எந்த விதத்திலும் வலுவூட்டாது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கான இது ஒரு போதாத கல்வி திட்டம் என்று தீர்மானித்து அதற்கு மேலதிகமாக வேறு என்ன வகையில் நாங்கள் எங்களுடைய மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய இணையான கல்வி முறையை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கும். இங்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அண்மையில் கூட ஒரு கலந்துரையாடல் நடந்தது. நாங்கள் இலங்கையின் தேசிய மட்ட அடைவு மட்டங்களை, சாதனை மட்டங்களை, கல்வியை மட்டுமே எடுத்து வைத்து கொண்டு அதற்கு இணையாக நாங்கள் இருந்தால் சரி என்று சொல்லி திருப்திப்பட பார்க்கின்றோம். உதாரணமாக காபோத உயர்தர பரீட்சை என்று எடுத்துக்கொண்டால் அந்த பரீட்சையில் இலங்கை சார்பாக அல்லது இலங்கையுடைய ஏனைய மாகாணங்கள் சார்பாக இவ்வளவுக்கு அடைவு சாதனை மட்டங்கள் உள்ளன என்ற அந்த வீதாசாரத்தை எடுத்து வைத்து கொண்டு அல்லது வீதத்தை எடுத்து வைத்து கொண்டு நாங்களும் கிட்டத்தட்ட அதற்கு இணையாகத்தான் இருக்கின்றோம் என்று சொல்லி பெருமைப்படுகின்றது, சுய திருப்தி அடைந்து கொள்ளுகின்றது. எங்களுக்குள் நாங்கள் மாறுதட்டி பாராட்டுகளை நடத்தி கொள்கின்ற கலாச்சாரம் தான் இப்பொழுது எங்களை ஆக்கிரமித்துள்ளது. இது சரியானதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே போன்று இலங்கையின் வேலையின் இல்லாதவர்கள் படை, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு 12% என்று வைத்து கொண்டால் நாங்கள் அதே அளவுக்கு வடக்கு கிழக்கிலையும் வேலை இல்லாதோர் படை 12% இருப்பது பாவம் இல்லை அல்லது அபாயம் இல்லை அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று சொல்லி நாங்கள் அமைதியாக இருக்கலாமா? அல்லது தென்னிலங்கையில் அல்ல இலங்கையின் தேசிய மட்ட அளவுகோல்களில் முதலீட்டு பெருக்க வீதம் 5% இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டு நாங்களும் அந்த 5% மட்டும் அடைந்தால் காணும் என்று சொல்லி திருப்திப்படுவது சரியாக இருக்குமா? இலங்கையில் ஒரு மாதத்தில் 10 கைத்தொழில்கள் உருவாக்கப்படுகின்றன, 1000 பேருக்கு வேலை உருவாக்கப்படுகின்றது என்ற அந்த உதாரணங்களை, இந்த புள்ளிவிவரங்களிலும் சரியானவை அல்ல, உதாரணங்களாக சொல்லுகின்றேன். அந்த இலக்கங்களை வைத்துக்கொண்டு அதே போன்று நாங்களும் வடகிழக்கில் 5 கைத்தொழிலை உருவாக்கினால் காணும் அல்லது 1000 பேருக்கு வேலை உருவாக்கினால் காணும் என்று நாங்கள் திருப்திப்பட்டு அமைதி கொள்ள முடியுமா? 2 பேர் ஒரு ஓட்ட போட்டியில் கலந்து கொள்கின்றார்கள். 2 பேரும் சமமான வேகத்தில், சொல்லுவோமே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒருவர் தடக்கி விழுந்து விட்டான், மற்றவன் தன்னுடைய 30 மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். இப்பொழுது மீண்டும் எழுந்தவன் தான் ஓட துவங்குகின்றான். அவனுடைய ஆதரவாளர்கள் அவனுடைய வேகத்தை கண்டு பழையபடி அவன் 30% அவனுடைய வேகத்துக்கு இணையாக அவன் வந்து விட்டான், அவனுக்கு சமமான வேகத்தில் தான் இவனும் ஓடுகின்றான் என்று கூறி சந்தோஷப்பட முடியுமா? ஏனெனில் அவன் ஏற்கனவே ஓடிவிட்டான் தூரம். அந்த இடைவெளியை நாங்கள் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த பின்னவன் விழுந்தவன் எழும்பி மீண்டும் அதே வேகத்தில் ஓட முடியாது. முன்னுக்கு ஓடுகின்றவன் 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவானாக இருந்தால் இவன் அவனை பிடிப்பதற்காக 40, 50, 60 மைல் வேகத்திலே ஓடினால்தான் இறுதி கட்டத்தை அடைய முன்பு அவனை பிடிக்க முடியும், அவனுக்கு சமமாக தன்னை நிலைநிறுத்த முடியும். இந்த மிக இலகுவான ஒரு விடயத்தை நாங்கள் புரிய தவறி இருக்கின்றோம். இதன் காரணமாக எங்களுடைய கல்வி சாதனை மட்டங்கள் தேசிய மட்டத்துக்கு கிட்ட இருந்தால் திருப்தியரம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது கொண்டாடுவது எந்த விதத்திலும் ஏற்படுத்தி அல்ல. அதே போன்று எங்களுடைய வேலையின்மை வீதங்களும் வேலை உருவாக்கங்களும் தொழில் பெருக்கங்களும் மூலதன பெருக்கமும் பல்வேறு இன்ன விடயங்கள் எல்லாம் தேசிய மட்டங்களுக்கு சமமாக இருக்கின்றது என்று சொல்லி திருப்திப்படுவது ஏற்படுத்தது அல்ல. நாங்கள் எங்களுக்கு என்று புதிய வாய்ப்பாடுகளை, புதிய அளவுகோல்களை உருவாக்க வேண்டும். அது எங்களுடைய அந்த 12% மக்களை 72% மக்களின் அரசியல் ஆளுமைக்கு சமமாக பேரம் பேசும் திறன் கொண்டவர்களாக மாற்றக்கூடிய அதிமானுடர்களாக நாங்கள் மாற்ற வேண்டும், அதிமானுடர்களாக மாற்ற வேண்டும். அப்படி என்று சொன்னால் எங்களுடைய
பிள்ளைகளுடைய பாடசாலை வாழ்க்கையில் பாடசாலை இடைவிலகல் என்பது அனுமதிக்கப்படைய கூடியாத விடயம். வேலையின்மை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். எவரும் சென்று பாடசாலை கல்வியை வேட்டுக்கல்வியாக படித்துவிட்டு தொழிலற்று இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் தீர்க்கமாக எந்தெந்த துறையில் எங்களது மக்களை மேம்படுத்த வேண்டும், எந்தெந்த துறையில் ஊடாக நாங்கள் எங்கள் மக்களை எமது பிரதேசத்தை விரைந்து முன்னோக்கி மேலெழுக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கேற்ற முறையில் அந்த பிள்ளைகள் அனைவருக்கும் நாங்கள் தொழில்நுட்ப கல்வியை திட்டமிட்ட முறையில் கொடுக்க வேண்டும். ஏதோ அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறதை செய்கின்றது அல்ல அந்த பிள்ளைக்கு ஏலமானதை செய்கின்றது என்ற கோட்பாடே இருக்க முடியாது. துல்லியமாக நாங்கள் திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையை பற்றியும் துல்லியமான திட்டமிடல் இருக்க வேண்டும். ஒரு 10 வருடங்களுக்குள் எங்களுடைய மனித வளம் என்பது மிகவும் உயர் தரம் கொண்ட மனித வளமாக மாற்றப்பட வேண்டும். இது போகிற போக்கில் தன்பாட்டில் நடக்கின்ற விடயமாக இருக்க முடியாது. மிக துல்லியமாக திட்டமிட்டு செய்யப்பட வேண்டியிருக்கு. எனவே எங்களுடைய சிந்தனை மாற்றங்கள், இந்த ஒப்பீட்டு அணுகுமுறை மாற்றங்கள், இந்த புள்ளிவரங்களுக்கு ஊடாக தென்னிலங்கையோடையோ அல்ல தேசிய புள்ளிவரங்களுக்கு சமமாக ஒப்பீடு செய்துவிட்டு திருப்தி அடைகின்ற இந்த அணுகுமுறைகள் இதெல்லாம் நாங்கள் விடுபட வேண்டி இருக்கின்றது. இது இன்றைய காணொலியின் முக்கியமான நோக்கமே எங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் பெற வேண்டி இருக்கின்றது. சொல்வார்கள் அந்த ஆங்கிலத்தில் paradigm shift என்று சொல்வார்கள். ஒரு தள மாற்றமே வர வேண்டி இருக்கின்றது. நாங்கள் அப்படி சிந்திக்க முடியாது. ஏதோ பள்ளிக்கூடங்களில் பரவாயில்லை தேசிய மட்டத்துக்கு கிட்டத்தட்ட வருகின்றார்கள் என்று சொல்லி திருப்தி பெறுறது மட்டும் நாங்கள் அதோடு அடங்கிவிட முடியாது. எங்களுடைய கடமை முடிந்து விட்டது நிறைவு கொள்ள முடியாது, இளைப்பாற முடியாது. எனவே நாங்கள் ஒரு புதிய திசை நோக்கி விரைந்து செயற்பட வேண்டி இருக்கின்றது. ஒவ்வொரு தேசமும் தன்னை மீள உருவாக்கும் போது, மீள கட்டமைக்கும் போது எந்தெந்த துறைகளூடாக தான் மேலே வரலாம் என்பதை கூட தீர்மானிக்கின்றது. இஸ்ரேல் என்ற தேசம் தான் உருவாகும் போது பாலைவனத்தில் உருவாகின அந்த தேசம் தன்னை எந்தெந்த துறைகளுக்கூடாக மேலெழுப்பி உலகின் முன் நிலைநிறுத்தலாம் என்றதில் துல்லியமாக திட்டமிட்டது. அதுபோல் நாங்களும் திட்டமிட வேண்டும். வெறுமனே மரபு சார்ந்த மீன்பிடி, விவசாயம், கால்நடை வளர்ப்பு அல்லது வேறு இன்னொரு தொழில்களில் ஈடுபடுதல் மட்டும் எங்களுக்கு பொருத்தமற்றது. நாங்கள் மிகவும் மிக மதிப்பூட்டப்பட்ட ஒரு பொருண்மைய வாழ்க்கை முறைக்குள்ளால் வெளியில் வர வேண்டும். அதற்காக கண்களை விற்று சித்திரம் வாங்க முடியாது. எங்களுடைய வளங்களை பல்தேசிய கம்பெனிகளுக்கு கொடுத்து விட்டு எங்களுடைய குடாக்கடல்களை எல்லாம் கடலட்டை பண்ணைகளுக்கும் இறால் பண்ணைகளுக்கும் ஏற்றுமதி பொருளாதாரத்துக்காக கொடுத்து விட்டு நாங்கள் உணவு பற்றாக்குறையிலும் உணவு இறைமையை இழந்து போகின்ற பரதேசிகளாகவும் இருக்க முடியாது. எங்கள் கடலிலே மீனை பிடிக்க முடியாமல் மீனை பிடித்த எமது மக்களுக்கு மீன் சார்ந்த கடல் உணவு சார்ந்த புரதத்தை வழங்காமல் நாங்கள் கடல் அட்டைகளை வளர்த்து ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணி எடுத்து மீண்டும் அங்கிருந்து எங்கேயாவது இருந்து தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனை கொண்டு சாப்பிடுகின்ற வாய்ப்பாடு எல்லாம் எங்களுக்கு பொருத்தமானதல்ல. எந்த நிலைமையிலும் நாங்கள் எங்களுடைய உணவு இறைமையினை இழக்க முடியாது. எங்களுக்கான அடிப்படையான உணவும் ஒரு தன்னிறைவு சார்ந்த பொருளாதாரமும் அடிப்படையாக எங்கள் மக்கள் கைகளில் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் அந்த உணவையும் ஏனைய விடயங்களையும் பணயம் வைத்து எங்களை சரணாகதியடைய செய்கின்ற ஒடுக்குமுறையாக்குகின்ற அல்லது இந்த மண்ணை விட்டு விரட்டுகின்ற அந்த வாய்ப்புகளுக்கு நாங்கள் அனுமதிக்கவே முடியாது. எனவே நாங்கள் ஒரு சமநிலையை காண வேண்டும். அடிப்படையான எங்களுடைய அடிப்படை பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு தக்க வைப்பது, அதனை எவ்வாறு வளம்படுத்துவது, வலுவூட்டுவது, மிக மதிப்பூட்டுவது, அதே வேளையில் நாங்கள் எங்களை முன்னிறுத்துவதற்காக நவீன தொழில் துறைகளுக்கு ஊடாக எமது மனித வளத்தை எந்த அளவுக்கு விரைவாக உயர்த்துவது, அந்த உயர்த்துவதன் மூலம் மிகவும் பெறுமதியானதும் சர்வதேச தரம் வாய்ந்ததும் உலகங்களால் அங்கீகரிக்கப்படக்கூடியதுமான மிகப்பெரிய மனித வளத்தையும் அந்த மனித வளம் சார்ந்து கட்டமைக்கின்ற நிறுவனங்களையும் உருவாக்க வேண்டியிருக்கும். எங்களிடம் நிறுவனங்கள் போதாது. எங்களிடம் இந்த கூட்டுறவுத்துறை மிகப்பெரிய துறையாக கூட்டுறவுத்துறை அரசியல் மயப்படுத்தப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டுள்ளது. நாங்கள் நிரம்ப இந்த கூட்டு பங்கு தொகுதி கம்பெனிகளை உருவாக்க வேண்டியிருக்கும். பெரிய பங்குடைமை வியாபாரங்களை உருவாக்க வேண்டியிருக்கும். குடும்ப வியாபாரங்களை கூட உருவாக்க வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய கொடையாளி என்று சொல்லுகின்ற சிவ் நாடார் அவர்கள் ஒரு குடும்ப வியாபாரம் தான். டாட்டாவும் பிர்லாவும் கூட குடும்ப வியாபாரம் தான். எனவே குடும்ப வியாபாரம் எங்களுக்கு குடும்ப வியாபாரம் மிக பெருசாக ஒரு காலத்தில் வெற்றி பெற்றது. லைடன் கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி இருந்தது ஒரு காலத்தில். ஒரு குடும்ப வியாபாரமாக தான் இருந்தது, வியாபாரமாக உற்பத்தியாக இருந்தது. அரஸ்கோ ப்ராடக்ட் என்று இருந்தது, மஸ்கன்ஸ் என்று இருந்தது, கேஜி என்று இருந்தது, கே குணரட்னம் அவர்களுடையது. இவ்வாறு எங்களுடைய நிரம்ப தொழில்கள் பாரிய தொழில்களாக இல்லாட்டியும் கூட ஒரு நடுத்தர அதுக்கு குறைந்த அளவில் இருந்தாலும் கூட அவை ஒரு குடும்ப முனைப்பான தொழில் முனைப்புகளாகத்தான் எங்களுக்கு கட்டி அமைக்கப்பட்டிருந்தன. அந்த காலத்தில் வடபகுதியில் இருந்த தொழிற்சாலைகள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட தொழிற்சாலைகளாகத்தான் இருந்தன. ஒன்று கூட்டு பங்கு தொகுதி கம்பெனிகளுடைய தொழிற்சாலைகளாக இருக்கவில்லை. ஆனாலும் இலங்கையினுடைய முதன்மையான நிறுவனங்களாக
அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய சாமுவேல் அண்ட் சன்ஸ், அது ஒரு வடபகுதி குடிமக்கள் குறித்தானது. அதே போன்று இன்று இருக்கிற காகில் ஒரு மானிப்பை சேர்ந்த குடும்பத்துக்கு சொந்தமானது. இன்று அது விரிவடைந்து போகும்போது சமநிலை மாறிவிட்டது. எனவே எங்களால் இவைகளை உருவாக்க முடியாது என்பது அல்ல. எனவே இந்த இடத்தில் எங்களிடம் எங்களோட சிந்தனை மாற்றம் ஒன்று மிக அவசியமாகவும் அவசரமாகவும் இருக்கின்றது.